Hello everyone, welcome to NKAM session breakdown of June 9th, Tuesday. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ட்ராப்பு. லாஸ்ட்டாக இந்த மாதிரி 1000 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வார் அப்போ தான் நடந்துச்சு. அதுக்கடுத்து இப்போ தான். ஸோ இதோட கம்ப்ளீட் பிரேக் டவுன் அண்ட் தென் இன்றைக்கி வந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் எடுத்து இந்த ட்ரேடோட பிரேக் டவுன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் இன் டு த NKAM செஷன் பிரேக் டவுன், மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் இடிஎஸ்ல என்ன பண்ணாங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதில் இன்றைக்கி எந்த கேப்போடும் ஓப்பன் ஆகலை. மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே கைண்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் பிஃபோர் ஏஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் கோயிங் ஹையர் ப்ரைஸஸ். ஸோ ஹையர் போக ஆரம்பிச்சோன்னே இருக்க நியர்பை லிக்விடிட்டி ப்ரீவியஸ் டே ஹை தான். ஸோ லண்டனில் அதை அப்படியே கண்டினியூட் பண்ணிட்டு Q3 ஆஃப் டெய்லி சைக்கிள் குவாரண்ட் 3 6 AM கார்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைங்கிறது பர்ஜ் ஆச்சு உங்களுக்கு. ஸோ நமக்கு ப்ரீவியஸ் டே ஹை பர்ஜ் ஆனால நமக்கு வந்து அந்த இடத்துல வீக்லி சைக்கிள் சீக்வென்ஸில் அலைன் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹையும் ஸ்வீப் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஒய்எம் ஸ்வீப் பண்ணல. ஒய்எம் வந்து ப்ரீவியஸ் டே ஹையை ஸ்வீப் பண்ணலை. ஸோ வி டு ஹாவ் வீக்லி சைக்கிள் சீக்வென்ஸில் பிஃபோர் த ப்ரீ மார்க்கெட் இட் செல்ஃப். ஸோ நமக்கு அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் அப்போ என்னென்ன லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, நம்ம எப்படி வந்து இந்த செல்லை ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், let me go before the market open, which is என்னன்னா 9:30க்கு முன்னாடி மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆக போகுது, which is this is the 9:30 opening. let me mark that. அப்போ தான் நம்ம வந்து இதுக்கு போகிறப்ப ஆர்டிஹெச் போகிறப்போ யூ கேன் கிளியர்லி see. ஓகே, 9:30 இப்போ இன்றைக்கி இங்கே ஓப்பன் ஆக போகிறோம். இங்கே ஓப்பன் ஆக போகிறோன்னா ஹை டைம் ஃப்ரேமில் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு அட்டாக் ஆக போகிற பை சைடு லிக்விடிட்டி இதுதான். ஏன்னா ஈஸியாக தெரியுது, இங்கேருந்து 1 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ தான் இருக்கும் நேத்தோட ஏஎம் பை சைடு லிக்விடிட்டி. ஸோ திஸ் இஸ் த நியர்பை டால். அதை விட்டு மேலே போகிறதா இருந்தால் தட் இஸ் ஃப்ரைடேவோட ஏஎம் பை சைடு லிக்விடிட்டி. பட் இந்த நேத்தோட ஏஎம் பை சைடுக்கும் ஃப்ரைடேவோட ஏஎம் பை சைடுக்கும் நடுவில் தேர் இஸ் அ பிக் இன்டர்னல் கால்ட் அஸ் டெய்லி இன்டர்னல். உங்களுக்கு ஏஎம் பை சைட் போகிறது, ஃப்ரைடேவோட ஏஎம் பை சைட் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு டெய்லி இன்டர்னல் இவ்வளோ பெருசு இருக்குது. அவ்வளோ பெருசு ஒரு மேனிப்புலேஷன் நடக்குமான்னு கேட்டால் ஆப்வியஸ் ஆர் நாட். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வீக்லி ஹோலில் இருக்குது. இஃப் இன் கேஸ் எனக்கு அவ்வளோ பெரிய மேனிப்புலேஷன் கொடுக்குறதா இருந்தால் நமக்கு ஒய்எம் பக்கத்தில் போயிடுவோம். ஸோ நியர்பையில் இருக்க ஒரே டார்கெட்டு இதுதான், விச் இஸ் நேத்தோட ஏஎம் பை சைடு லிக்விடிட்டி. நேத்தோட ஏஎம் பை சைடு லிக்விடிட்டி இங்கே இருக்குது. நமக்கு பை சைடாக செல் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அக்கார்டிங் டு ஆர்டிஹெச் பெர்ஸ்பெக்டிவ் ஒரே லோ தான். நமக்கு கேப்போட என்னோட கேப் அப்போட எண்டிங்கு அந்த நேத்தோட பிஎம் செல் சைடு, நேத்தோட ஏஎம் செல் சைடு, இதுதான் நான் மைண்டில் வச்சுருந்த டார்கெட்ஸு. பட் மார்க்கெட் போனது இன்னுமே ஃபாராகவே நேத்தோட லோக்கே போயிட்டான். பட் நான் அதெல்லாம் மைண்டில் வச்சிடல. பை சைடை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க ஒரே ஒரு பை சைடு தான், விச் இஸ் NKAM பை சைடு. செல் சைடை பொறுத்த வரைக்கும் நேத்தோட கேப் ஃபில்லு அண்ட் தென் ஏஎம் அண்ட் பிஎம்மோட செல் சைடு லிக்விடிட்டிஸு. நமக்கு மேலே வந்து இப்போ வீக்லி அலைன்டு வந்து டெய்லி இன்டர்னல் இருக்குது. ஓகே, அப்போ இன்றைக்கி ஆஸ் வி கேன் சி நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி க்ளீனான ஒரு பேரிஷ் பயாஸ் தான். புல்லிஷ்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி பார்க்கணும்னு கேட்டால் ஆப்வியஸாக நாட் அன்டில் ஆர் அன்லெஸ் நமக்கு வந்து டெய்லி இன்டர்னல் வந்து அங்கே க்ளோஷர் உங்களுக்கு இன்வெர்ஸாக மாற வரைக்கும் என்னால் பைஸ்க்கான என்ட்ரி பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பைஸ்க்கான டார்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் நத்திங். அக்கார்டிங் டு ஆர்டிஹெச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைஸ்க்கான டார்கெட் இருக்குது ஒன்றே ஒன்று, அது ஓப்பனிங் ரேஞ்சிலே அட்டாக் ஆகிடும். அது போக இடிஹெச்சில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இங்கே நீங்கள் பை அடிச்சிங்க எதை டார்கெட் வைப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல ப்ரீவியஸ் டே ஹண்ட் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் டேங்கிறது தான் NKAM பை சைடும். ஆர்டிஹெச்சை பொறுத்த வரைக்கும் அதான், இடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் அதான். அதை ஹண்ட் ஆகிட்டுனா பைக்கான டார்கெட் தெர் ஆர் நத்திங், ஒன்லி செல் கவ் தான். ஸோ நான் வந்து 9:30 ஓப்பனிங்கே செல் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வச்சு என்னன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஆர்டிஹெச் பை சைடு கரெக்ட் ஆயிடுச்சு, இதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு. டெய்லியோட இன்டர்னல்குள்ளேயே மார்க்கெட் போயிட்டேன். இங்கே ஒரு மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஷியல் இருந்துச்சு அட் த ஓப்பனிங் ஆஃப் த 9:30. இங்கே ஒரு மைக்ரோ SSMT இன்டர் மார்க்கெட்டோட அலைனாக இருந்துச்சு. ஸோ டிஸ்பிளேஸும் ஆனால் இந்த இடத்துல நான் வந்துடுறேன். இப்போ கட் பண்ணுறேன், இந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன். இப்போ அந்த ஒரு பைக்கை விட்டுட்டிங்கன்னா டர்ட்டில் சூப்பு, மைக்ரோ SSMT, டெய்லி இன்டர்னல், வீக்லி சீக்வென்ஷியல், டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து IFVG வச்சுட்டான், பிரேக்கரை வச்சுட்டான், மார்க்கெட் சக்ஸஸ் ஷிஃப்ட் கொடுத்துட்டான், ட்ரூ செஷன் ஓப்பன் கீழே ஷிஃப்ட் வச்சுட்டான். இவ்வளோ நடந்துச்சு. நான் எங்கே என்ட்ரி போனேன்னா டாப்லலாம் என்ட்ரி ஆகலை. நான் எக்ஸிக்யூஷனை லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். எங்கே என்ட்ரி ஆனோன்னா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டோட ஓப்பன் ஆன இந்த 30 செகண்டோட இன்டர்னல். ஏன்னா 1 மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான இன்டர்னல் இல்லை, பட் 30 செகண்ட்ஸில் இந்த இன்டர்னல் இருந்துச்சு. நான் இந்த இன்டர்னலை லிமிட் கூட போடாமல் இந்த இன்டர்னலை டேக் பண்ணிட்டு வர ரிஜெக்ஷனில் தான் இங்கே என்ட்ரி போட்டிருந்தேன். எங்கே என்ட்ரி போட்டிருந்தேன்னா இந்த இடத்துல என்ட்ரி ஸ்டாப் வந்து அக்ரெசிவ் ஸ்டாப் லாஸு இந்த 30, ஏன்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டான். ஸோ 30 செகண்ட்ஸ் ஒரு இன்டர்னல் டேப் ஆனால் மிட்டிகேட் ஆன அந்த ஹையில் வச்சுட்டு டார்கெட் அட் த நியர்பை செல் சைடு லிக்விடிட்டி விச் இஸ் கால்ட் அஸ் Q2 லோஸ். நம்ம ஆர்டிஹெச்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருந்த செல் சைட்ஸுங்கிறது ரொம்ப ஃபார் அவே, கரெக்டு தானே? நான் ஆர்டிஹெச்சில் சொன்ன செல் சைடை பொறுத்த வரைக்கும் கேப் ஃபில்லு ரொம்ப தூரம், பிஎம் அண்ட் ஏஎம் செல் சைடு ரொம்ப தூரம். நான் எடுத்த ஏரியாலேருந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப விச் இஸ்
230 பாயிண்ட்ஸு, அடுத்த டால் வந்து 250 300 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துடும். பட் நான் வந்து எனக்கு 100 பாயிண்ட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப் அக்கார்டிங் டு மை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். எனக்கு 100 பாயிண்ட்ஸே போதும். ஸோ எனக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நியர்பையில் இருக்க செல் சைடு எது, நியர்பையில் எது டார்கெட் வைக்கலான்னு பார்க்கப்ப எனக்கு 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தாலும் அங்கே இருக்க நல்லா பார்த்தாலும் தெரியும் இதுதான் லோ ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டியோட ஸ்டார்டிங். விச் என்னன்னா இன்னையோட லண்டனோட லோ. அது வந்து 1 ஹவரோட ஃபேர் வேலி கேப்பும் கூட. இங்கே 1 ஹவரோட ஃபேர் வேலி கேப் இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் த Q2 லோ. லண்டனோட லோவஸ்ட் லோவும் இதுதான். நெக்ஸ்ட் டெய்லி சைக்கிள் பைக்கு ஸ்டார்ட் ஆக போகிறது இங்கே தான். எல்லாமே இந்த இடம் தான். இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அதுதான். ஸோ இதுதான் வந்து என்னோடய செல்லுக்கான ஒரு கேரண்டட் டாலாக கன்சிடர் பண்ணேன். பிகாஸ் இங்கே உங்களுக்கு சக்ஸஸ் ஷிஃப்ட் கொடுத்துட்டான். ஃபஸ்ட்டு லோ அட்டாக் ஆகிட்டு இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ, ஆல் தான். இது உங்களுக்கு ஒரு 10 லைன் லிக்விடிட்டி, எல்ஆர்எல், நல்ல செல் ஆஃபு. ஸோ அப்படியே இது கண்டினியூட் ஆகிடும். எனக்கு இந்த டார்கெட் அடிச்சாலே ஐ ஆம் டன் ஃபார் த டே. பிகாஸ் இதுவே 109 ஹேண்டில்ஸ். ஸோ இதுதான் என்னோட ட்ரேடோட ஃப்ரேம் ஒர்க்கு. எடுத்துட்டேன். இந்த இடத்துல எடுத்துட்டேன். இவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிட்டேன். 1:1 இதாகிடுச்சு. பட் 1:4 டார்கெட்டில் இருக்குது. ஸோ ரெண்டாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த புல்லிஷ் கேனில் வரப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஐஎஃப்இ வைக்கிறப்ப இட் வாஸ் ஸோ ஸ்ட்ராங். நான் பிரேக் ஈவனும் எதுவும் பண்ணல, எஸ்எல்ல தான் வச்சுருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐ வாஸ் ஸோ கன்ஃபார்ம் தட் மார்க்கெட் இஸ் கோனா செல். இன்றைக்கி தான் உங்களுக்கு செல் ஆஃப் தான் வரப்போன்னு தெரிஞ்சிச்சு. இங்கேருந்து வரும் தான் நான் ஆன்டிசிபேட் பண்ணேன். பட் மார்க்கெட் ஹஸ் அதர் பிளான்ஸ். இந்த இடத்துல 1 மினிட்ல உங்களுக்கு ஒரு மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஷியல் கொடுத்துட்டு வெயிட் லெட் மீ டர்ன் ஆன் தி இண்டிகேட்டர். இட்ஸ் லோடிங். 1 மினிட்ல இங்கே ஒரு மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஸ். அதாவது ES and YM ஆர் நாட் கோஆப்ரேட்டிங் டு த செல் சைட்ஸ். தே ஆர் கோயிங் புல்லிஷ். தெரியுது அந்த இடத்துல YM இஸ் கோயிங் ஹையர், ES இஸ் கோயிங் ஹையர். ஸோ NQ வந்து இந்த இடத்துல மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஷியல் கொடுத்துட்டு இது ஒரு பைக்காக ஆக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து 90 இந்த இடத்துல வச்சுட்டான். விச் இஸ் என்னன்னா ப்ரீவியஸ் 90 மினிட்ஸ் குவாரண்டையும் அட்டாக் ஆகிட்டு ஒரு 90 பைக்கு கொடுத்த மாதிரி. பட் இந்த இடத்துல எந்த வித பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இந்த பைஸ்க்கு பை வரதா இருந்தால் எதர் இந்த ஒரு ஏரியா, அதாவது 4AM லோ அந்த லண்டனோட லோ டேப் பண்ணியிருந்தோன்னா பிக்சர் பர்ஃபெக்ட் பை வந்திருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது அங்கே பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அங்கே டெய்லி சைக்கிள் சீக்வென்ஸ் லைன் ஆகும், அங்கே ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, நரேட்டிவ் இருக்குது, ஒரு கான்டெக்ட் இருக்கும் இந்த இடத்துல. பட் இங்கேருந்து ஒரு பை வந்தது இட் வாஸ் நாட் ஃபேர். ஆர்டிஹெச் இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ETHல இங்கே ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு மைனர் செல் சைடு அட்டாக்கு. ப்ரீ மார்க்கெட்டோட லோஸ் ஹண்ட் ஆயிடுச்சு. மார்க்கெட் மேலே பைஸ்க்கான ஷிஃப்ட் வச்சு தான் மார்க்கெட் இஸ் கோயிங் ஹையர். எனக்கு பிளானை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை திரும்ப செல் பண்ணுறதுக்கோ எனக்கு மனசு இந்த இடத்துல கிடையவே கிடையாது. லெட் மார்க்கெட் ப்ளே. நான் ஃபஸ்ட் எஸ் எல்லாம் வாங்கிட்டேன், மார்க்கெட் இங்கே ப்ளே ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். மார்க்கெட் இவ்வளோ பெருசு கீழே வந்தால் நான் இந்த இடத்துலையும் வந்து திரும்ப செல்ல என்ட்ரிஸ்லாம் பிளான் பண்ணல. ஏன்னா செல் ஆகிறதா இருந்தால் இந்த இடத்துல என்ட்ரி இருக்கணும். ஓடிக்கெலாம் இங்கே ஒன்றும் கிடையாது, இன்டர்னல்ஸெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நான் இந்த இடத்துல இந்த ரிஜெக்ஷன்லாம் ஒன்றுமே பார்க்கல, விட்டுட்டேன் அப்படியே. இங்கே ஒரு புல்லிஷ்கான இன்டர்னல். ஸோ இங்கேருந்து எப்படி ரியாக்ட் ஆகிறாங்கிற பார்க்குற மாதிரி தான் பார்த்தேன். மார்க்கெட் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கர்வ். ஸ்ட்ராங் எப்படின்னா எல்லா கேண்டிலும் ஒரு ஃபேர் வேலி கேப் 1 மினிட்ல 1 2 3 4 5 6 விச் இஸ் உங்களுக்கு ஒரு 6 ஃபேர் வேலி கேப் வச்சு ஒரு லிக்விடிட்டி வாய்டு மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பைக்கான ஒரு மேனிபுலேஷன் வருது. நான் ஸ்டில் இதை மேனிபுலேஷன் தான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட் செல் தான் எனக்கு கர்வு. ஏன்னா ஆர்டிஎஸில் போகிறதா இருந்தால் நான் வந்த பையர்ஸை நான் இன்டிஃபைல் பண்ணுறது இன்னுமே செல்லு தான். நான் இங்கே பை ஆகிறதா இருந்தால் இதன் நான் பைக்காக எடுக்கவே மாட்டேன். ஏன்னா அங்கே தட் வாஸ் நாட் வித் த கான்டெக்ஸ்ட். என்னோட அவுட் ஆஃப் த பிளான், அவுட் ஆஃப் த ரூல்ஸில் இருக்குது. அது போகிற மூவுக்கு ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ நான் இந்த பை எவ்வளோ தூரம் போனாலுமே எடுக்க மாட்டேன். இந்த ஃப்ரைடே ஏன் பை சைட் போனாலுமே நான் ட்ரேட் கூட பண்ணாமல் இருப்பேனே தவிர இந்த பைக் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ ஐ வாஸ் லைக் இன்னுமே மார்க்கெட் செல் ஆகும். ஏன்னா டெய்லி இன்டர்னல் வாஸ் ஸோ ஸ்ட்ராங். வீக்லி சைக்கிள் ஸ்டில் ஹோல்டிங். இந்த வீக்லி கேன்சல் ஆகிடுச்சுன்னா சார்ட்டர் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். வீக்லி கேன்சல் இங்கே ஒரு ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் இதில். ஏன்னா ES தூக்கிட்டான், NQ அதை பர்ச் பண்ணால் ப்ரீவியஸ் ஜாயே. ஸோ என்னோட பிளான் என்னென்னா 10 AM ரிவர்சல் பார்க்கலாம். 10 AM வந்து மார்க்கெட் வந்து ஒரு மைக்ரோ சைக்கிளோ ஏதோ கொடுத்துட்டு 10 AM P/E ப்ளே பண்ணலாம். இப்போ புது 15 மினிட் ஓப்பன் ஆயிருக்குது. இப்போ தான் இவ்வளோ பெரிய ஒரு பைக்கோ வந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் லைக் எப்படி அனலைஸ் பண்ணேன்னா மார்க்கெட் இப்படி ஒரு கொடுத்துட்டு 10 AM கொடுத்துட்டு ஒரு டபுள் சூப் மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு SMT மாதிரி ஏதாவது SMT கொடுக்கலாம் கூட பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி டபுள் சூப் வச்சுட்டு இங்கே ஒரு ஷிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தானா நான் எடுத்துருப்பேன், தைரியமாக எடுத்து ஹோல்ட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட்டு நான் சொன்ன லண்டனோட லோனு ஹோல்ட் பண்ணியிருப்பேன். பட் இங்கே என்ன நடந்து போச்சுன்னா 10 AM வரைக்கும்லாம் மார்க்கெட் வெயிட் பண்ணல. இந்த புது 15 மினிட்டோட P/E 9:45 15 மினிட்டோட P/E அங்கே ப்ளே ஆயிடுச்சு. இங்கே வச்சா பாருங்கள் ஒரு ஷிஃப்ட்டு, இங்கே ஒரு IFG வச்சுட்டான். எனக்கா செம்ம ஹெசிடேஷனு, செம்ம பயம். என்ன பயம்? 5 மினிட்ல இருக்க அதான் பெரிய ஒரு புல்லிஷ் ஃபேர் வேலி கேப்பு. இங்கே ஒரு புல்லிஷ் ஃபேர் வேலி கேப்பு, புல்லிஷ் பிரேக்கரு, புல்லிஷ் CASD எல்லாமே இங்கே இருக்குது புல்லிஷ்க்கு. ஸோ எனக்கு இந்த இடத்துல ரிவர்சல் எடுக்கிறதுக்கு கட்ஸ் இல்லை, தைரியம் இல்லை. இந்த இடத்துல எடுக்க சொன்னீங்கன்னா நான் எடுப்பேன். இந்த இடத்துல தேர் இஸ் நோ பை சேல் லிக்விடிட்டி. கீழேருந்து மேலே ப்ரைஸை புஷ் பண்ணுறதுக்கு பிளாக்காக ஆக்ட் ஆகிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. இந்த ஒரு இடத்துல செல் அடிக்கிறதுக்கு பயம் கிடையாது எனக்கு. இந்த இடத்துல செல் அடிக்க பயம். இவ்வளோ பெரிய லிக்விடிட்டி வாய்டு 5 மினிட்ல அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஷிஃப்ட்டு நல்லா தெரியும். இந்த மாதிரி அத்தனை ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துருக்கேன். இங்கேருந்து 5 மினிட் FVGயில் ஒரு கொடுத்துட்டு இப்படி அவ்வளோ பெரிய பைக்காக வரதுக்கு அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் எந்த விதமான லோ டைம் ஃப்ரம் SMTயுமே கிடையாது. ஸ்டில்
ஒய்எம் வந்து இப்படி நிற்கிறான், வீக்லியை கேன்சல் பண்ணுற மாதிரி நிற்கிறான். நான் என்ன நினச்சேன், வீக்லி இப்படி கேன்சல் ஆகிடும், நீங்கள் ட்ரேடே பண்ண முடியாது, இவன் இப்படி ஒன்று கொடுத்துன்னு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பயத்தோட லிட்டரலி ஃபியரில் தான் விட்டேன். ஃபியர் இந்த சென்ஸ் எனக்கு இந்த இடத்துல தெரில கீழே போவானாங்கிறது தெரியும். இவ்வளோ பெரிய ஃபேராலி கப் இருக்குது, எப்படி இந்த இடத்துல நம்ம தேவையில்லாத ரிஸ்க்கு, அந்த இடத்துல பயமும் கூட. அண்ட் தென் ஒரு ஹை ரிஸ்க் ட்ரேடு, இவ்வளோ பெரிய ஒரு புல்லிஷ் கர்வுக்கு அகேன்ஸ்டாக செல்லு போகிறது அவ்வளோ கன்ஃபர்மேஷன் எனக்கு அந்த இடத்துல இல்லை. ஐ வாஸ் நாட் ஷோர் திஸ் வாஸ் த ஹை. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டேன், அப்படியே இறக்கிட்டான். நான் இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சது அப்படியே நடந்துருச்சு. என்னன்னா இந்த பைக்கவை அப்படியே செல்கவை ஆக்கிட்டான். சரி ஆக்கிட்டான். இப்போ இந்த இடத்துல சொல்லுங்கள், இந்த இடத்துல எங்கேயாவது கண்டினியூஷன் என்ட்ரி எடுக்க முடியுமா? இந்த இடத்துல எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, போட்டால் எங்கே எஸ்எல் வைக்கிறது? எஸ்எல் இந்த இடத்துல வைக்கணும். இந்த எஸ்எல் வச்சா எனக்கு 1 ஸ்டோன் வரும். நான் 1 ஸ்டோன் ட்ரேடர் கிடையாது. ஸோ ஐ வாஸ் லைக் 5 மினிட்டோட ஒரு ஃபேராலி கப் ஓப்பன் ஆகுது, 5 மினிட்டோட ஐஎஃப்இஜி வச்சுட்டான், 5 மினிட்டோட ஒரு இன்டர்னல் ஓப்பன் ஆகுது, பிபிஆர் ஐஎஃப்இஜி பிளா 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 இவ்வளோ ஓப்பன் ஆகிட்டா. ஸோ நான் என்ன பண்ணால், சரி இது டேப் பண்ணிட்டோம் எடுத்துடலாம். 5 மினிட்டோட எஃப்இஜி ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு வந்து 5 மினிட்ல அழகாக ஓப்பன் ஆகிறான். இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறானா, அது 5 மினிட்டோட ஓப்பன் மட்டும் கிடையாது, அது 10 AM ஓப்பனும் கூட. ஐ வாஸ் லைக் 10 AM புது 4 ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஹைன்னு ஒன்று வச்சான் அவனு ஒரு 4 ஹவர் கேண்டலுக்கு எப்படியும். இவன் இதுலேயும் எஃப்இஜி இல்லை, இவன் இதுலேயும் எஃப்இஜி இல்லை. இந்த ஒரு ஹை தான் ஹை. அதாவது என்னென்னா 10 AM ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட் ஃபேராலி கப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி 10 AM ஹை அட்டாக் பண்ணுவான் 10:05 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இஎஸும் 10:05 10 AM ஹை அட்டாக் பண்ணல, ஒய்எம்மும் 10:05 10 AM ஹை அட்டாக் ஆகலை. யாருமே இந்த எஃப்இஜிக்குள்ளே போகல. கேப் ஃபில் அண்ட் ஃபில் கூட என்னால் சொல்ல முடியாது இந்த இடத்துல. இந்த 2 எஃப்இஜிலும் சரி ஃபில் அண்ட் ஃபில் கூட கொடுத்துட்டான்ப்பா, இன்டர் மார்க்கெட் போயிட்டான்ப்பா கூட மாதிரி அப்படி கூட மனசு தேற்ற முடியாது கண்டினியூஷன் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா எவனுமே போகல. இந்த இடத்துல ஈக்குவலை இப்படி வச்சுட்டான். என்னன்னு நான் இங்கே போய் கண்டினியூஷன் ட்ரேட் எடுப்பேன்? அப்படியே பொத்து 2 கேனில் முடிஞ்சு போச்சு ட்ரேடு. இதே இந்த இடத்துல இப்படி ஒரு விக்கு கொடுத்துருந்தானா அழகான கண்டினியூஷன் ட்ரேடு, பிரேக்கரு எஸ்எல் இங்கே வச்சுருப்பேன், 1:2 கான்ஸ்டண்ட்டாக வந்திருக்கும், அசால்ட் ஒரு டிபி போயிருக்கும், கண்டினியூஷன் என்ட்ரி ஒரு மாதிரி ஜாலியாக டேவை க்ளோஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த இடத்துல தட் இஸ் நோ ட்ரேட் ஃபார் மீ. ஆக்சுவலி நான் இன்றைக்கி வேடிக்கை பார்த்தேன் இந்த சென்ஸ். ஃபஸ்ட் ட்ரேட் எடுத்தேன், ஸ்டாப் அவுட்டு. இந்த பைக்கை எதுக்கு வந்துனே தெரில, அவ்வளோ பெரிய மேனிப்புலேஷனு. அந்த இடத்துல டப்புனு என்கல்ஃப் பண்ணிட்டானுங்க, இவ்வளோ பெருசாக அப்படியே அவ்வளோ ஃப்ளோ ஷிஃப்ட் பண்ணிட்டானுங்க. அந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியுமா கேட்டால் எடுக்க முடியல, என்னால் முடியல. சரி கண்டினியூஷன் 10 AM PO3 10 AM ஓப்பன் ஹை வைக்கணுமே, விக்கு PO3 படி ஒரு ஹை வச்சுருந்தா இந்த இடத்துல செல் போகணும்னு ஒரு பிளான் இருந்தால் அதுவும் பிளான் ஒர்க் ஆகுது. பிளானே இல்லை, பட் கீழே போகிறான்னு தெரியுது. சும்மா கேம்பிளிங் அடிக்கிறதுக்கும் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒர்த்து ரிஸ்க்கே கிடையாது. இவ்வளோ பெரிய எஸ்எல் வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஸோ ஐ வாஸ் லைக் இட் இஸ் அ நான் ட்ரேடிங் டே. விச் இஸ் என்னென்னா நம்ம பிளானு அண்ட் சில நாள் இருக்கும் பாருங்க, நமக்கு ஆன்டிசிபேட் பண்ண தெரியும், எல்லாமே பண்ண தெரியும், எக்ஸிக்யூஷனில் நம்மளால் பண்ண முடியாதுல்ல. ஸோ இட் வாஸ் அ டே லைக் தட் ஃபார் மீ. நிறைய பேர் மேபி எடுத்துருக்கலாம் இந்த செல் ஆஃபு, சூப்பர். பட் எனக்கு அந்த இடத்துல கான்ஃபிடன்ஸஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு, இவ்வளோ பெரிய பைக்கோ செல்லாக மாறுமா. ஸோ அந்த ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட் 10 AM சூப்பராக இறக்கிட்டான். பட் நான் வந்து இந்த இடத்துல ஒரு எம்மு கொடுத்துருந்தா நான் 10 AM கன்ஃபார்ம் பூந்துருப்பேன் நடுவில். பட் இல்லை, எதுவுமே அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் இந்த சென்ஸ் நன்னோட லோ அடிச்சோன்னே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இவ்வளோ பெரிய பேரிஷ் கேனில் அப்படியே இறக்க தான் போகிறான்னு தெரிஞ்சிச்சு. பட் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து செம ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன், ஏன்னா பிளான் ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கடுத்து இருந்தால் இந்த இடத்துலலாம் போயிட்டு ஒரு கண்டினியூஷன் எடுத்து இதை டார்கெட் வைக்கிறதுலாம் அது ஃபோமோ மாதிரி ஆகிடும் எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய இதில் அது ஃபோமோ, என்னோடய பிளான் ஒர்க் ஆகலை இந்த இடத்துல. இதுக்கடுத்து ஒரு இன்டர்னல் டேப் பண்ணி வந்தால் அது டீப் டிஸ்கவுண்ட் ட்ரேடாக மாறும், ஃபோமோ ட்ரேடாக மாறும். ஸோ ஐ வாஸ் லைக் லெட்ஸ் க்ளோஸ் த சார்ட்ஸ். எவ்ரிடே நமக்கு வந்து ஒரு நியூ டே இருக்கும், நாளைக்கு பார்த்துக்கலாம், இது ஒரு அவ்வளோ பெருசு ஒரு ட்ரேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்தின்னு க்ளோஸ் பண்ணிட்டு நான் சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு வரேன், ஐ வாஸ் லைக் சாப்பிட்டு கொண்டா கழிச்சு வரேன், பொத்துன்னு இந்த லோ கட் ஆகிட்டு அப்படியே கீழே போகிறான். இன்டர்னல் அப்படியே பாருங்களேன் க்ளீனாக 5 மினிட் இன்டர்னல் 5 மினிட் எக்ஸ்டர்னல் 5 மினிட் இன்டர்னல் 5 மினிட் எக்ஸ்டர்னல் 5 மினிட் இன்டர்னல் 5 மினிட் எக்ஸ்டர்னல். ஒரு மாதிரி செக்ஸியான ஒரு கர்வு டுவர்ட்ஸ் த ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ட்ராஸுங்கிறது ப்ரீவியஸ் டேவோட லோ தான், அப்போசிங் வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல். ஸோ இது இன்றைக்கி நடக்கும், நான் ஆன்டிசிபேட் பண்ணல. இன்றைக்கி எய்தர் வந்து Q2 லோஸ்லையோ இல்லைனா இந்த பிஎம் செல்ஸ்லையோ ஒரு கன்சாலோ ஏதோ நடந்துட்டு அடுத்த 500 பாயிண்ட்ஸ் நாளைக்கு கூட நடந்திருக்கலாம் மேபி. நான் இவ்வளோ பெரிய ஒரு செல்ஸ்லாம் ஆன்டிசிபேட் பண்ணல. என்னோட ஆன்டிசிபேஷன் டுவர்ட்ஸ் த Q2 லோஸு, லண்டன் லோஸு. ஏன்னா அங்கே தான் நெக்ஸ்ட் டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் புல்லிஷ்க்கு ஃபார்ம் ஆகும், அங்கே தான் ஒன்னோட ஃபேர்வெலி கேப் இருக்குது. தட் வாஸ் த கேரண்டட் டார்கெட் ஃபார் மீ ஃபார் த செல்ஸ். பட் இன் திஸ் சினாரியோ மார்க்கெட் வென்ட் ஆல் த வே லோவர், ஃபாலிங் நைஃபு டுவர்ட்ஸ் த ப்ரீவியஸ் டே லோ. சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை, ஆல் தான் பார்ட் ஆஃப் த ஷிட், பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். சம்டேஸ் நம்மளோட பிளான் ஒர்க் ஆகுது, சம்டேஸ் நம்மளை ஸ்டாப் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் போகும். தட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். இந்த இடத்துல நம்ம திருட்டானா அக்கௌண்ட்ஸ் தான் ப்ளோ ஆகும். ஸோ எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிட்டு டன் ஃபார் த டே. திஸ் வாஸ் த பிரேக் டவுன். க்ளீனாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஒவ்வொரு கர்வையும் பார்த்தேன், எப்படி அதை பார்த்ததை நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆக்சுவலி நல்லாவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். If you have any thoughts,
ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க, ஏதாவது எனக்கு ஷேர் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் டெக்ஸ்ட் யூ பேக். நீங்கள் அந்த செல்கோ எடுத்தீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாவை பிடிச்சிங்களா? நான் பிடிக்கல. ஸோ யாராவது பிடிச்சிங்கன்னா ஹாப்பி ஃபார் யூ. ஸோ தட்ஸ் இட் கைஸ். see you all tomorrow வெட்னஸ்டே. நாளோட பிரேக் டவுனில் பார்க்கலாம். என்னோட எக்ஸிக்யூஷனை ஆட் பண்ணுறேன். நான் ஸ்டாப் அவுட் ஆனது எல்லாம் சந்தோஷமாக பாருங்கள். சந்தோஷப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பை.